ஒரு ஊர்ல ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் என்ன பண்றான் வந்துட்டு, இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு என் ட்ரீமை பர்சீவ் பண்ணி ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணி டெசிஷன்லாம் எடுத்து அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு தள்ளி இருக்கிற டெசர்ட்லாம் தள்ளி இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு போறான். அந்த கண்ட்ரியில வந்து எல்லாம் வெவ்வேறு ஆட்கள், அவனுக்கு என்னன்னே தெரியல, அவனுக்கு வந்துட்டு லைக் யாரையுமே தெரியல, வெவ்வேறு லாங்குவேஜ் பேசுறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அவனுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றான், போயிட்டு அங்க வந்துட்டு இன்னொரு ஒரு பையனை, அவன் வயசுல ஒரு பையனை மீட் பண்றான். அந்த பையன் வந்து என்ன சொல்றான், இந்த மாதிரி இந்த கண்ட்ரியில திருடர்கள் அதிகம், ஸோ அவன் பேகெல்லாம் என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன், நான் உனக்கு சுற்றி காட்டுறேன் ஒவ்வொரு ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காட்டுறான். அப்போ ஒரு பஜார் பக்கம் போகும்போது நம்ம இந்த பையன் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி எவ்வளோ அழகழகா திங்ஸ் எல்லாம் இருக்கு, கூர்மையான வால், இந்த வாஷ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தே வரும்போது திடீர்னு யோசிக்கிறான், ஐயோ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேக் எல்லாம் கொடுத்தமே, நம்ம காசெல்லாம் அதெல்லாம் இருக்கு, ஒரு வேளை அவன் எடுத்துட்டு அதை ஓடி இருந்தானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அவன் உண்மையில எடுத்துட்டு ஓடிட்டான். இப்போ பிட்ரேயல் ஃபீலிங். அவன் என்ன பண்ணுவான், வேற கண்ட்ரிக்கு போயிட்டான், திருப்பி வர முடியாது, வெவ்வேறு லாங்குவேஜ் பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்ண முடியாது, வேற கல்ச்சர், இவன் என்ன காசு எதுவுமே இல்லை இவங்கிட்ட, என்ன பண்ணுவான்? இப்போ அவன்கிட்ட 2 சாய்ஸ் ஆஃப் திங்கிங் இருக்கு. நம்பர் 1, ஐயோ நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பினஸ் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் மென்டாலிட்டி, நான் ஒரு லைக் திருட்டோட விக்டிம் சொல்லிட்டு அப்படியே லைக் முடங்கி போய் நாசமா போயிடணும். இல்லை, நான் இது லைஃபோட ஒரு அட்வென்ச்சர், என் ட்ரீம் நான் பர்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்திருக்கேன், ஸோ இது சாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகணும். என்ன யோசிக்கிறான்றது அந்த பையன்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி உங்க லைஃப்லையும் என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு அது மேட்டரே இல்லை. என்ன மேட்டர்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி திங்க் பண்றீங்கன்ற மேட்டர். யோசிச்சு பாருங்க.